இன்றைக்கி காரைக்காலுக்கு ஒரு வேலையாக போக வேண்டியது இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு நானும் எங்கள் சித்தியும் கிளம்பிட்டோம். எப்போதும் நாங்கள் 2-3 பேராக தான் போவோம். இப்போ கொஞ்ச நாளாக ஒரு ஆள் வந்து லீவில் இருக்காங்க. அதனால நானும் எங்கள் சித்தியும் போகிறோம். சித்தின்னு சொன்னோன்னே ஐயோ சித்தி கூடயே அப்படிலாம் யோசிக்காதீங்க. சித்தினா ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் நானும் எங்கள் சித்தியும் கிளம்பிட்டோம். மேக்ஸிமம் எல்லா ட்ரிப்புலேயும் நானும் எங்கள் சித்தியும் தான் நாங்கள் எப்போதும் ஒன்றா போகுவோமே. நாங்கள் வந்து சித்தியை விட்டுட்டு நான் போனது கிடையாது, என்னை விட்டு சித்தி போனது கிடையாது. அது டூராக இருந்தாலும் சரி, ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நாங்கள் எப்போதும் ஒன்றா தான் போவோம், ஜாலியாக இருப்போம். இன்றைக்கி நம்ம வந்த வேலை முடியறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஈவினிங் 5 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நம்மளுக்கு வயிறும் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். நாங்கள் ரெஸ்டாரண்ட் போய் ரொம்ப நாள் ஆச்சு. எப்படியோ மந்த்துக்கு வந்து நாங்கள் 5-6 தடவை எப்படியோ ரெஸ்டாரண்ட் போயிடுவோம். இந்த தடவை வந்து நாங்கள் மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட் பக்கம் போகலை. அதனால் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி இன்றைக்கி கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் போகணுன்னு வந்தாச்சு. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்கள் காரைக்காலில் இருக்க ஜூஸ் வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஆம்பியன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அப்புறமேலுக்கு வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கையில் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஃபுட்டெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட நம்மளுக்கு பிடிச்சது என்னென்னா இவங்களோட ஷவர்மா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இவங்களோட கிரில் சிக்கன் ரெண்டுமே வந்து வேறு எங்கேயும் கிடைக்கிறத விட இங்கே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதனால நாங்கள் எப்போதுமே இங்கே வந்தால் ஷவர்மா கிரில் சிக்கன் வாங்காமல் இருக்க மாட்டோம். இந்த வாட்டி அப்படித்தான் கிரில் சிக்கன், ஷவர்மா, குபுஸு, அப்புறமேலுக்கு வந்து நம்ம பீஸாவும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம், மொஜிட்டோவும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பீஸா மட்டும்தான் கொஞ்சம் இன்றைக்கி செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட்டாச்சு. அது இவ்வளவும் சாப்பிடக்குள்ளே ஒரு மாதிரி பசியாக இருந்துச்சு. பசியோட ஆர்வத்தில் நாங்கள் வந்து ஆர்டரும் பண்ணியாச்சு. ஆனால் இது கூட எங்களால் சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இப்படி திணறி சாப்பிட்டுட்டோம். ஏதோ மொஜிட்டோ குடிச்சிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். ஆனால் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி கிரில் சிக்கனும் ஷவர்மாவும் செம்ம டேஸ்ட்டு, அது சான்ஸே கிடையாது. அதான் அந்த கிரில் சிக்கனோட நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா குபுஸு, அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கிரில் சிக்கனோட அந்த குபுஸை தொட்டு சாப்பிட்றப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக நம்ம திணறி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம கை கழுவியாச்சு. சரி இன்றைக்கி அப்படியே போகிற வழியில் நம்ம வந்து பீச்சுக்கும் போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த பீச்சோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால பீச்சும் செம்ம கூட்டமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு காரைக்கால் பீச்சை கண்டிப்பாக